ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2025 எம்பிஏக்கான கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் we have successfully completed data sufficiency topic and business situation analysis topic and quants நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி we have done 2 topics, percentage and average. இனி அடுத்து simple and compound interest, quadratic equation, அது மாதிரி அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமே இல்லை. ஒருவேளை நான் வீடியோ போடாமல் போனாலுமே நீங்கள் என்னோட ஓல்டு வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். பட் இதை விட நான் எந்த டாபிக் வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எம்பிஏவை பொறுத்த வரைக்கும். ஆனால் டேட்டா சஃபிஷியன்சி, பிஸ்னஸ் சிச்சுவேஷனை மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. 2 வீடியோ தான், சிம்பிளஸ்ட் திங். நீங்கள் 40 மார்க்ஸை அழகாக நீங்கள் செக்யூர் பண்ணலாம். அந்த 40 மார்க்ஸ் அடித்து தூள் கலப்பிடலாம். அந்த 2 வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே ஓகே. அந்த 2 வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது அந்த வீடியோவே கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஓகே. ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெர்பல் ஆக்டிவிட்டி. வெர்பல் ஆக்டிவிட்டி எப்பவுமே நம்ம நம்மளா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, எப்பவுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது போடுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஓகேங்களா. ஸோ இது சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிற சும்மா கிராமரு, ஆர்டிகல்ஸு, வெர்பல் டெஸ்ட்ஸு, அப்புறம் ஸ்பாட்டிங் எரர். ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் எரர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. லைக் சம் சினானிம்ஸ், ஆண்டனம்ஸ், ரெலவென்ட் டு யோ. ஸோ ஜென்ரல் ரிலவன்சியாக தான் இருக்குமே தவிர ரொம்ப டெக்னிக்கலாகவும் லாஜிக்கலாகவும் ரொம்ப போட்டு தாக்க மாட்டாங்க. சரியா. சும்மா சிம்பிளஸ்ட் திங்க்கு தான் சினானிம்ஸ், ஆண்டனம்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் நான் அந்த வெர்பல் ஆக்டிவிட்டியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக ஒரு பிடிஎஃப் அண்ட் ஒரு லிங்க், 2 விஷயம் உங்களுக்கு நான் டெலகிராமில் கொடுக்குறேன். பிடிஎஃப் லிங்க் 2லேயுமே ஒரு சில டாபிக் நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து படிச்சிங்கன்னா மட்டும் போதும். ஓகேங்களா. ஸோ அதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும், உங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் கொஷின்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் அப்பான் யோர் திங். ஆனால் நான் கொடுக்குற டாபிக்ஸை மேண்டேட்ரியாக நீங்கள் படிங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் எரர் லிங்க்லேயும் இருக்குது, பிடிஎஃப் 2லேயுமே நீங்கள் படிங்க. 2லேயுமே எதில் இருக்கோ எதில் இல்லையோ. ஸோ ஒன்றில் இருக்கும், ஒன்றில் இருக்காது. ஸோ எதில் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் படிங்க. ஓகே. ஸோ லிங்க்கில் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் எரர், 2வது சினானிம், ஆண்டனம். மேண்டேட்ரியாக படிங்கப்போ. வெர்பல் எபிலிட்டி உங்களுக்கு 20 மார்க்கு கேட்குறாங்க. ஓகேயா. அடுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், இல்லை சென்டென்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. அடுத்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சென்டென்ஸ் கரெக்ஷன். 2 விஷயம் இருக்குது. சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, புதுசாக ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, இல்லைன்னா சென்டென்ஸ் கரெக்ஷன், எப்படி சென்டென்ஸை கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்குது. அதுக்கடுத்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ். அடுத்து வெர்பல் அனாலஜி. அடுத்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். இந்த 9 டாபிக்ஸ் உங்களுக்கு 9 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 9 மட்டும் படிங்க. அதுக்கு இன்னும் நிறைய இருக்கும். அதெல்லாம் அது நமக்கு தேவையே கிடையாது. பட் மேண்டேட்ரியாக இந்த 9 டாபிக்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே போதும். ஸோ ஆல்ரெடி நான் லிங்க்கும், இந்த வீடியோ போஸ்ட் பண்ண கையோட நான் டெலகிராமில் இதோட லிங்க்கும் இந்த பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு அமுச்சு விடுறேன். ஓகே. நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். வெர்பல் எபிலிட்டி வி ஹாவ் கம்ப்ளீட்டட். அடுத்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும் குவான்டிட்டேட்டிவ் எபிலிட்டி மட்டும் நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்காங்க. ஏன்னா டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெர்பல் ஆக்டிவிட்டிக்கும் உங்களுக்கு சோர்ஸ் கொடுத்துட்டேன். ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிகாஸ் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை நான் நீங்களாக படிச்சுக்கோங்கன்னு சொல்லலான்னு இருந்தேன். பட் அதில் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதனால நம்ம அடுத்த வீடியோவில் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஓகே. எஸ். அடுத்து குவான்ஸில் மட்டும் மிச்சம் ஒரு 7 டாபிக் இருக்குது. அதை மட்டும் நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா வி ஹவ் கம்ப்ளீட்டட் டான்செட் எம்பிஏ கிளாஸ். ஓகே. இந்த 10ஆம் தேதிக்குள்ளே நான் முடிக்க பார்க்குறேன். கண்டிப்பாக முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 10 டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கும் உங்களை நீங்கள் ட்ரைன் பண்ணுறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ டான்செட் எக்ஸாம் வெரி வெரி ஈஸி. ஸோ டோன்ட் ஃபியர் அபவுட் இட். வில் நாக் அவுட். ஓகே. எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.